ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கதை ஒன்று பார்க்கலாமா? இன்னைக்கு பிரதோஷம், அதனால் சிவனை பற்றிய ஒரு கதை பார்க்கலாம். என்னென்னக்க தெய்வாதி தேவர்களான தேவர்களுக்கெல்லாம் தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரன் ஒரு கிராமத்து பேரில் கடும் கோபம் கொண்டு 12 வருஷத்துக்கு இந்த கிராமத்தில் மழையே பெய்யாது அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டுடும். அப்போ உடனே அந்த கிராமவாசிகளுக்கெல்லாம் பாவம் ரொம்ப துயரப்பட்டு என்ன பண்ணலாம், நம்ம இந்த இந்திரனை நம்ம என்ன வேலை செஞ்சு நம்ம எப்படி குஷிப்படுத்தலாம், இவ்வளவோ மன்னிப்பு கேட்குறாங்க, அழறாங்க, கெஞ்சுறாங்க. ஆனாலும் இந்திரன் மசியறதா இல்லை. மேலுலகத்துக்கு போன இந்திரனும் நிம்மதியா இல்லை. ஐயோ, நம்ம இவ்வளோ கண்ணீர் பட வச்சுட்டோமோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பூலோகத்துக்கு வந்து அந்த கிராமத்து பேரெல்லாம் பேசுறாரு. பேசிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா வேணால் ஒன்று சொல்லித்தரேன், ஒரு பரிகாரம் மாதிரி. இந்த சிவனோட கையில் ஒரு உடுக்கை இருக்குது தெரியுமா? அந்த சிவனோட கையில் உடுக்கையை நீங்கள் அடிக்க வச்சுட்டீங்கன்னா உங்கள் கிராமத்தில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் வண்டியை விட்டது கைலாயத்துக்கு போய் சிவனை பார்த்து இந்த மாதிரி சுவாமி, நான் அந்த மாதிரி இந்த கிராமத்து வாசிகள்கிட்டலாம் ரொம்ப கோவிச்சுட்டு சாபத்தை விட்டுவிட்டேன், 12 வருஷத்துக்கு மழை பெய்யாதுன்னு. ஆனால் நீங்கள் ஒரு இதுவும் ஐடியாவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்கள் கையில் உடுக்கை அடிச்சு விட்டேன்னாக்க அவங்க கிராமத்தில் மழை பெய்யும்னு. தயவு செஞ்சு நீங்கள் உடுக்கையை மாத்திரம் எடுத்து அடிச்சுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போகிற பக்கத்தில் அப்படி கொளுத்தி போட்டு போகிற மாதிரி இந்திரன் போயாச்சு. அப்போ உடனே சிவனை ஆஸ்வாசப்படுத்தி அனுப்புகிறார். இந்த மாதிரி நீ கவலைப்படாதப்பா, நான் அந்த உடுக்கை காரணம் கொண்டு நான் அடிக்க மாட்டேன். இது மேலுலகத்தில் இந்த மாதிரி இருக்க. பூலோகத்தில் அந்த கிராமத்தில் என்ன நடக்கிறதுனாக்க, கிராமத்தில் எல்லா வீட்டு பேரும் வீட்டுக்குள்ளேயே உட்காண்டிருக்காங்க. என்ன பண்ணுறதுக்கு வேலை இல்லை, வானம் பார்த்த பூமி, மழை பெஞ்சாதான் உண்டு. ஆனால் ஒரே ஒரு கிராமத்து வாசி, அந்த விவசாயி மாத்திரம் டெய்லி தினம்தோறும் தன்னோட வயலில் போய் பயிரிடுற மாதிரி பண்ணுறான். நிறையா அப்படி இப்படி உழுதுட்டு வரான். அந்த மரங்கள் அந்த இதெல்லாத்தையும் மண்ணெல்லாத்தையும் செப்பனிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் அவனை பார்த்து கோபப்படுறா, சண்டை போடுறா, அவனை பார்த்து ஏளனம் பண்ணுறா. இந்த மாதிரி மழையே இல்லாத ஒரு வயலுக்கு என்னடா நீ வேலை பார்க்குற அப்படின்னு. இது இப்படி இருக்க மேலுலகத்துலேருந்து பார்வதி தேவி இதெல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்போ உடனே அவர் நினச்சிக்கிறா, இவன் இந்த விவசாயி இப்படி வேலை பண்ணிகிட்டே இருக்கானே, என்னவா இருக்கும்னு. அப்போ இந்த சம்பாஷணையை கேட்கும்போது அந்த விவசாயி சொல்கிறானா, இந்த மாதிரி நான் வேலை பண்ணிகிட்டே தான் இருக்கணும், இல்லை நான் மறந்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, நான் மறந்துவிடுவேன் வேலை செய்யலைன்னு அப்படிங்கிறதையும் அவன் கேட்குறான். அப்போ உடனே அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுறது. இதை பார்த்து சிவன் பார்வதி தேவியை கேட்குறாராம், தேவி நீ என்னத்துக்காக இந்த மாதிரி இவ்வளோ கவலையோடு இருக்க, என்ன காரணம்னு. அப்போ உடனே தேவி சொல்கிறாளாம், ஒரு வேலையை நம்ம ரொம்ப நாளாக பண்ணலைன்னா நாம் என்ன மறந்து போயிடுவோமா அப்படின்னு. அப்போ உடனே சிவன் சொல்கிறாரா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இல்லை, நீங்கள் இந்த உடுக்கையை ரொம்ப மாதமாக அடிக்கவே இல்லையே, அப்போ நீங்களும் மறந்து தானே போயிருப்பீங்க அப்படின்னு. யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடுக்கை எடுத்து அப்படி அடிக்கிறாரா சிவன். அவர் அங்கே அடிக்கிற நீங்கள் மழை பெஞ்சு விடுறது கிராமத்தில். ஸோ இந்த கதை என்ன சொல்கிறதுன்னு சிம்பிளான ஒரு கதை தான். ஆனாக்க யார் யாருக்கு எப்போ நல்ல காலம் வரும்னு சொல்லவே முடியாது. தெய்வ சிந்தனையும் நம்ம எப்போவுமே நம்ம செய்கிற தொழிலையும் நம்ம ஒரு கண்ணாக மதிக்கணும். அது பேரில் நம்பிக்கை வைக்கணும். எல்லாத்துக்குமே தெய்வத்தின் பேரில் நம்பிக்கை வைக்கணும். அப்போ அவர்களுக்கு என்னென்னைக்கும் நல்ல காலம் தான். எப்படி இருந்தது கதைன்னு சொல்லி